சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். காலை பொழுதில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளரிக்குள்ளையில் தான். என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதை எடுக்க போகிறோங்க. வெள்ளரி பழமெல்லாம் அதுவே பழுத்து முதிர்ச்சி அடைந்து விரிசல் விட்டுரும். நாங்கள் வந்து பழம் வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம், பழம் விரிஞ்சிருச்சு அப்படின்னு. அது மாதிரி நிறையா பழங்கள் கிடக்குது. நம்ம நேற்று வந்து வெள்ளரிக்காய் அறுவடை பண்ணுவோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வெள்ளரிக்காய் அறுவடை பண்ணுவோம். அப்படி பார்க்கையில பார்த்திங்கன்னா நிறைய பழங்கள் விரிஞ்சு கிடந்துச்சு. விதையெல்லாம் இனிமேல் எடுக்கணுங்க. விதையெல்லாம் எடுத்து இப்போவே சேமித்து வச்சுக்குவோம். இந்த விதை வந்து எவ்வளோ பழமை ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்பவே நல்லது. நிறைய மகசூல் கொடுக்கும். அதை அப்புறம் பயிரிட்டு விவசாயம் பண்ணோம்னா இப்போ எடுத்து வச்சுட்டு ஒரு வருஷம் கழித்து தான் நம்ம வந்து அதை பயன்படுத்த போகிறோம். சரிங்க, வெள்ளரி விதைகளை எடுப்போமா? நம்ம முன்னோர்கள்லாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த விதையெல்லாம் எடுத்து நொச்சி இலை, சாம்பல், வேப்ப இலை இதெல்லாம் பயன்படுத்தி இந்த குருதுன்னு சொல்லுவாங்க, மொடா அப்படின்னு, அதில் வந்து பாதுகாத்து வச்சுக்குவாங்க. 4 வருஷம் 5 வருஷம் கழிச்செல்லாம் அதை பயன்படுத்துவாங்க. இப்போல்லாம் எங்கேங்க பாக்கெட் போட்டு இப்படி இப்படின்னு இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்டு இப்போல்லாம் முன்ன மாதிரிலாம் இல்லை. நிறையா இது கலப்படம் வந்துடுச்சு. என்ன பண்ணுறது, நம்ம நாட்டு விதைகளை வந்து நம்ம கண்டிப்பாக சேமிச்சே ஆகணுங்க. நம்மலாம் வந்து விதை அவ்வளோ வாங்குறதில்ல. ஃபஸ்ட்டு வந்து வாங்கும்போது நம்ம ரிலேட்டிவில் வந்து விதை வாங்கினோம். வாங்கி விவசாயம் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த பழத்துலேருந்து எடுத்த விதை தான். இது வரைக்கும் நம்ம வந்து விதையை வாங்குறதில்ல. இந்த பழத்துலேருந்து எடுத்து நம்மளே பண்ணுறதுலேயே தான் விதையை எடுத்து மறுபடியும் திரும்ப சரிங்களா. இந்த கோவில் கலசங்கள்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம முன்னோர்கள் விதைகளை தான் சேமித்து வச்சுருக்காங்க. அது உங்களுக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம முன்னோர்கள்லாம் ரொம்ப கிரேட்டுங்கண்ணா. சரிங்க, இப்போ நம்ம வெள்ளரி விதையை எடுத்துருவோம். பார்த்திங்கன்னா வெள்ளரி கொடியே காணுங்க. அந்தளவுக்கு பில்லெல்லாம் ரொம்ப அவ்வளவு ஒன்றும் பண்ண முடியலங்க. வெறும் களை புல்லு தான். களை கொல்லியும் அடிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. மண்ணு கெட்டு போயிடும். அதனால் களை கொல்லி அடிக்கலை. களை தான் வெட்டணும். அந்த களைப்புல்லை வெட்டிக்கிட்டே தான் இருந்தோம். ப்ரெஸ்ஸில் ஒன்றும் சரியாக வரல. சரிங்க, இப்போ நான் அந்த வெள்ளரி பழம் வெடித்தது, விதை அள்ளுறது எல்லாமே காமிக்கிறேன் வாங்க. சொந்தங்களே பார்த்தீங்களாங்க, வெள்ளரி பழம் விரிஞ்சு கிடக்குறாப்புல. இந்த விதையை வந்து நம்ம பள்ளிடுவோங்க. அடுத்து இங்கே ஒரு பழம் இருக்குது. நீங்கள் அதவே பொழந்து கிடக்க பாருங்க. வாங்க இனிமேல் தேடணும். பொதுவாக அந்த வெள்ளரி பழம் எப்போ போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அறுவடை பண்ணுற ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து பழம் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொடி கெட்டு போயிடும். பிஞ்சும் நமக்கு அவ்வளோவா கிடைக்காது, வெள்ளரி பிஞ்சும். ஏன்னா வந்து நீர்ச்சத்து எல்லாமே இந்த பழங்களை வந்து இழுத்துக்கும். அதனால் வேறு பிஞ்சு உருவாக்கவும் விடாது. இது மட்டும்தான் பெருத்துட்டு கிடக்கும். அதனால் அந்த வெள்ளரி ஓய போகிற நேரத்தில் தான் அந்த பழமே விடுவோம். இல்லைன்னா பெரிய காயெல்லாம் பிடுங்கி எரிஞ்சிரும். கொஞ்சம் நாளாயிருச்சு. வர்ற வரையும் வரட்டும்.
இங்கே ஒன்று இருக்குது. இந்த முள்ளு செடி தாங்க ஒன்றுமே பண்ண முடியல. நாங்கள் வெளியே பிஞ்சு கிடக்கு. இருந்தால் அப்புறம் மதியம் போல் வந்து அறுவடை பண்ணுவோம். குயில் கத்துறாப்புல உங்களுக்கு கேட்குது என்னன்னு தெரில. ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சிங்க, அதனால் வேணாம். நீங்கள் நான் கிடக்கிறா இருப்போங்க சரியான போலாங்க. இது வந்து நான் சிம்பிளாகவே இது பண்ணிடுவேன், விதையை எடுத்துருவேன். எப்படின்னா இந்த ஒரு சைடை மட்டும் கழட்டி விட்டுட்டு இதை ஒரு கையில் பிடிச்சிட்டு இப்படி ஒத்த கையில் இழுத்து விட்டுன்னு வச்சுங்களே, அதெல்லாம் ஃபுல்லாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சூப்பருங்க. இன்னும் விரிக்கலாங்க. இன்னும் விரிக்கலை. இதுவும் விரிஞ்சிட்டாங்க. அங்கே முடிஞ்சு சொந்தங்களே, ஓரளவு விதையெல்லாம் எடுத்துட்டோங்க. ஏதோ ஓரளவு தேரிச்சு கொஞ்சம். இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலசி வெயிலில் காய வச்சுருவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அலசி மறுபடியும் காய வச்சு அதுக்கப்புறம் அந்த தோல்லாம் கொஞ்சம் ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து விட்டு அப்படியே நீட்டாக பண்ணிடுவோம். வெயிலில் காய்ஞ்சதுன்னா அதாவே சரியாயிடும். சரிங்க சொந்தங்களே, அப்படியே எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் இருக்கும், அதை போட்டு விடுங்க. எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்ங்க.